கிலோ 3 ரூபா விற்றாலும் 5 ரூபா விற்றாலுமே கத்திரிக்காய்க்கு வந்து எங்களுக்கு பெருசாக நட்டப்படமா தெரியல. மினிமம் ரேட்டு நம்ம எல்லா காய்கறியும் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ரூபா ரேஞ்சுக்கு விற்றுக்கிட்டே இருந்தாவே நமக்கு வந்து விவசாயிகளுக்கு எந்த நட்டமும் வராது. இந்த காய்கறி இல்லைன்னா இதில் இருக்கிற லாபத்தை கிடைக்கலன்னா இன்னொரு காய்கறியில் எடுக்கலாம். ஏன்னா காய்கறி பண்ணும்போது அதிக பில்லு இது மாதிரி வந்துடும். பில்லு அறுவடை பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து நம்ம நெல் நட்டால் தான் அது அறுவடை ஆகும். வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளரை வில்லேஜ், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க அண்ணன் மாதவன் அவர் தான் பார்க்க வந்திருக்கோம். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற விவசாயம் மாதிரி ஒரே பயிரை போட்டுட்டு அந்த தப்பை பண்ணுறதில்ல. எல்லா வகையான பயிர்களும் சேர்த்து பயிர் சுழற்சி பண்ணி நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன விவசாயம் பண்ணுறாரு எப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் வணக்கம். உங்கள் இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் மாதவன்னா, திருவள்ளரை கிராமம், செங்குடி தெரு என்ற ஊரில் இருக்கோம். நான் எல்லாருமே ஒரு 10 வருஷமாக அப்பாவுக்கு அப்புறமேட்டுக்கு விவசாயம் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எல்லா காய்கறியுமே சேர்த்து வைப்போம். நெல்லேருந்து எல்லா காய்கறியுமே பண்ணுறோம். ஓகே. நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறீங்க? ஆர்கானிக் தானே ஃபஸ்ட்டு பண்ணுறோம். என்னென்ன பயிரெலாம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நெல் நடுவோம்னா, ஒரு நெல் வந்து ஒரு ஏக்கருக்கு நடுறோம்னா ஃபஸ்ட்டு தை மாதத்துலேருந்து நெல் நட ஆரம்பிச்சிடுவாங்க. இது புரட்டாசிலேருந்து நெல் நட ஆரம்பித்து தை மாதம் அறுவடை முடிஞ்சிடும். நெல் வயல் நட்டது மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்தது கத்திரி, வெண்டை, பாவை, புடலை இந்த மாதிரி காய்கறி ஐட்டமாக போடுவோம். காய்கறி முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மறுசுழற்சிக்காண்டி மறுபடியும் நெல் தான் நடுவோம். ஏன்னா காய்கறி பண்ணும்போது அதிக பில்லு இது மாதிரி வந்துடும். பில்லு அறுவடை பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து நம்ம நெல் நட்டால் தான் அது அறுவடை ஆகும். அதே மாதிரி மண்ணும் வந்து நல்லா சுழற்சியாகி நம்ம காய்கறி நல்லா ஈல்டு நல்லா கொடுக்கும். இப்போ கரண்ட்டில் உங்கள் 4 ஏக்கர் வயலில் என்னென்ன பயிர்லாம் இருக்குது? இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரி இருக்குது, வெண்டை இருக்குது. இப்போ ஏன்னா ஆல்ரெடி நெல் நடவு வந்து முடிஞ்ச ஏரியா, தை மாதமே முடிஞ்சிடும் புரட்டாசி நடுறப்ப. இப்போ இந்த கத்திரி, வெண்டைக்காய், சுரக்காய் நமக்கு என்னென்ன காய்கறி வைக்க முடியுமோ நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஏரியா பொறுத்து எல்லாமே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் ஒரே பயிரை, இப்போ 4 ஏக்கர் இருக்குன்னா 4 ஏக்கர்லேயே ஒரே பயிர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நிறைய பேர் இப்போ தக்காளினா தக்காளி ஒரே இதை வச்சுட்டு விலை கம்மியாக போகுது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறது உண்டு. ஆனால் நீங்கள் இப்படி புதுசாக எல்லா பயிரும் கலந்து வைக்கணும்னு உங்களுக்கு எதுக்காக அந்த இது இருந்துச்சு? இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ்மேன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு இடத்துல பண்ணுறோம்னா ஒரே காய்கறி மட்டும் வாங்க போகிறது கிடையாது, எல்லா காய்கறியுமே வாங்குவாங்க. அதே மாதிரி நமக்கு தேவைக்கு தட்டணும்னா இன்றைக்கி இந்த ஏரியாவுக்கு 50 கிலோ தான் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா 50 கிலோவா அது நமக்கு சேல்ஸுக்கு எல்லா காய்கறியுமே தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம மண் சுழற்சியும் நல்லா பண்ணலாம். 50 கிலோங்கிறது இப்போ கத்திரிக்காய் ஒரு 50 கிலோ, வெண்டைக்காய் ஒரு 50 கிலோ, பாவை, புடலை ஒரு 50 கிலோ அப்படி வச்சுருக்கோன்னா இந்த சீசனுக்கு நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் ஈல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தி இல்லாமல் கம்மியாக போகும். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த காய்கறி இல்லைன்னா இதில் இருக்கிற லாபத்தை கிடைக்கலன்னா இன்னொரு காய்கறியில் எடுக்கலாம். அதனால் நம்ம வந்து சிங்கிள் அரை ஏக்கராக பிரித்து நம்ம காய்கறி பரவாயில்ல வச்சுக்கணும். சரி. ஆர்கானிக்கில் என்னென்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? என்னெல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க? நாங்கள் வந்து நெல் நட முடிச்சதுக்கப்புறம் உழவு ஓட்டுவோம். உழவு ஓட்டினதுக்கப்புறமா மாட்டு எருவை அதிகம் போடுவோம். மாட்டு எருவு கிடைக்கல அப்படின்னா மாட்டு எருவோட நல்ல இது வந்து ஆட்டுப்புழுக்கு இருக்குது, செம்மலாட்டு புழுக்கு, அதில் நிறையா போடுவோம். அது இல்லைன்னா இப்போ வந்து கோழி எருவு போட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 5 நடை டிப்பருக்கு 5 டிப்பர் போட்டு கோழி எருவு ஃபஸ்ட்டு இறச்சிட்டு நல்லா ஓட்டிடுவோம். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஈரத்தன்மை கொடுத்து மறுபடியும் இன்னும் 2 ஓட்டு ஓட்டிட்டு எந்த செடி வேணாலும் நடுவோம். இப்போல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோழி எருவு போட்டு தான் 3 மாத செடியே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நல்ல எருவு நல்ல சத்து இருந்துச்சுன்னா இது மாதிரி ஹைட்டு நல்லா வரும். பஞ்சகாவியா, தசகாவியா அதுவும் நான் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து மருந்து தெளிப்பு தானே, 15 நாள் 30 நாளைக்கு ஒருக்கு தான். பஞ்சகாவியெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். எல்லாமே பண்ணுறீங்க? எல்லாமே பண்ணுறோம். இந்த ஆர்கானிக் விவசாயம் எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக இது பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்கானிக்லாம் அப்பா தான் ஒரு பெரிய தொட்டியில் போட்டு இப்போ வந்து பஞ்சகாவியம்னு பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வேப்பந்தலை, மாட்டு கோமியம், எருக்கஞ்செடி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு மாத கணக்கில் ஊறிட்டுருக்கோம். அது வந்து நமக்கு எத்தனை தேவைக்கு அளவுக்கு எடுத்தும் போது அதை தெளித்து நாங்கள் மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அப்பா காலத்தில். இப்போ தான் பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு நம்ம பானையில் போட்டு கொஞ்சமாக கச்சிதமாக பண்ணிட்டுருக்கோம். இங்கே நம்ம வயலில் விளையிற காயெல்லாம் எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? நாங்கள் சந்தையிலே சேல்ஸ் பண்ணுறோன்னா வார சந்தை உண்டு எங்களுக்கு. வார சந்தை 7 நாளும் உண்டு. 7 நாளைக்குமே நாங்கள் வார சந்தைக்கு சேல் பண்ணுறோம். தினசரி சந்தையில் தான்? தினசரி சந்தை தான். நீங்களா கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க? நாங்களும் கஸ்டமர், எங்கள்கிட்ட ஒரு 10 வியாபாரி இருக்காங்க. எங்களுக்கு தேவையானது ஒரு 50 கிலோ இருக்குன்னா 50 கிலோ போக மீதி இன்றைக்கி 200 கிலோ வருதுன்னா மீதி இருக்கிற காய்கறிகளை நான் எங்களுக்கு 10 வியாபாரிகளுக்கு பிரித்து கொடுத்துருவோம். மொத்தமாக நீங்கள் சேல் பண்ணுறது? மொத்தமாக சேல்ஸ் உண்டுண்ணே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சேல்ஸ் பத்தாது. அப்படிங்கிறதுனால நம்மள்ட்ட வந்து வர 30 கிலோ எனக்கு போதுன்னு இன்றைக்கி சேல்ஸ்க்கு வாங்கிக்குவாங்க. நாங்கள் விற்கிற வார சந்தையிலே அவங்களும் விற்பாங்க.
அதனால் எங்களுடைய 200 கிலோ வர இடத்துல இன்றைக்கி ஒரு 50 கிலோ ஒரு பார்ட்டிக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு பார்ட்டிக்குன்னு கொடுத்துருவோம். இது மீதி போக 200 கிலோங்கிறது ஒரு 500 கிலோ வருதுன்னா, இந்த சந்தைக்கு இன்றைக்கி 200 கிலோ தான் விற்கிது அப்படின்னா, மீதி 300 கிலோ நம்ம திருச்சி மார்க்கெட் அனுப்புவோம். இப்போ மொத்தமாகவும் நீங்கள் விற்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆமாங்க. நீங்கள் தனியாகவும் டெய்லி மார்க்கெட்டில் விற்கிறேன்னு சொல்கிறீங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ விலையில் என்ன சவால் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ விலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வார சந்தையில் விற்கிறது வந்து நமக்கு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கு வயல்லேருந்து இருந்து கொடுத்தோம்னா கொடுத்துருவோண்ணே. வார சந்தையில் போய் விற்கிறப்ப நாங்கள் 30 ரூபா ரேஞ்சுக்கு விற்போம். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 ரூபா ரேட்டுக்கு வயலில் கொடுக்குறவங்களும் வார சந்தை வந்து எங்கள்கிட்ட 30 ரூபா ரேஞ்சுக்கு விற்பாங்க. அப்போ அதில் வந்து 10 ரூபா லாபம் கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருச்சி மார்க்கெட் போகுதுன்னா, இங்கே 20 ரூபா என்ன ரேட் கிடைக்குதோ அதே தான் திருச்சி மார்க்கெட்டில் கிடைக்கும். எங்களுக்கு வார சந்தையில் விற்கும் போது எங்களுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, எல்லா ஒரே பயிரையே போடாமல் எல்லா பயிரையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு மார்க்கெட்டிங் வந்து நீங்களா நம்மளாவும் பண்ணணும், மொத்தமாக விற்காம நம்மளா விவசாயிகளா டைரெக்டாக கஸ்டமர் கொடுக்கறதுனால அதிகமாக ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபார்மர் வந்து பயிரை போட்டுட்டு எங்களுக்கு இதுல இருந்து லாஸ் ஆகுது இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் நான் ஏக்கர் வந்து நம்ம அதிகமாக ஆசைப்படுறது வேஸ்ட்டு தானே. இப்போ நான் 1 ஏக்கர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் அழிக்க முடியும் அப்படிங்கிற திறமை வேணும். அதேமாதிரி இந்த ஏரியாவுக்கு 1 ஏக்கர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னும் 5 பேர் பண்ணுறாங்க. அதேமாதிரி 5 ஏக்கர் இப்படி பண்ணவே கூடாது விவசாயம். நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி தகுந்த மாதிரி ஒரு 500 கிலோ நீங்கள் சேல்ஸ் ஆகுதுன்னா 500 கிலோ நீங்கள் பண்ணணும். நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா 1000 கிலோவுக்கு கொண்டாந்து விடும். 1000 கிலோவுக்கு கொண்டாந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக வைத்தா பிரச்சனை இல்லை. இப்போ 500லேருந்து கம்மியாகவே விளைச்சல் இருக்குது அப்படின்னா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த 1000 கிலோ வைக்கிறப்போ உங்களால் அழிக்க முடியாது, ரேட்டு கம்மியாக தான் போய்ட்டு இருக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த கத்திரியில் ஒரு 50 கிலோ நமக்கு நம்ம ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னா மினிமம் ரேட்டு நம்ம எல்லா காய்கறியும் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ரூபா ரேஞ்சுக்கு விற்றுக்கிட்டே இருந்தாவே நமக்கு வந்து விவசாயிகளுக்கு எந்த நட்டமும் வராதுண்ணா. 20 ரூபாய்க்கு கிலோ விற்றாலே நட்டம் இருக்காது. 20 ரூபாய்க்கு மேலே விற்கணும். 20 ரூபா கம்பல்சரி. நம்ம வயல்லேருந்து இப்போ நான் காயை அறுத்து வயல்லேருந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா கத்திரிக்காய் 50 கிலோ, வெண்டைக்காய் 50 கிலோ, 4 விவசாயம் ஒரு 200 கிலோ கம்பல்சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த நட்டங்கிற வாய்ப்பு இருக்காது. இப்போ இது கிலோவுக்கு 10 ரூபா விற்றாலுமே வெண்டைக்காய் ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய்க்கு விற்கும். எப்படியும் ஒரு காய்கறி ஏற்றம் ஒரு காய்கறி இறக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். கலப்பை விவசாயம் பண்ணுறது நல்லது. கலப்பை விவசாயம் பண்ணுறது நல்லது. ஒரே காய்கறியை நம்பி இருக்காமல் கலப்பை விவசாயம் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது இப்போ எல்லா பயிரும் நீங்கள் கலந்து பண்ணுறீங்க, இதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்சிடி சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம்னு சொல்லி வரும்லண்ணா, கூட்டுறவில் மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இயருக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 30,000 ரூபா வாங்குகிறோம். அது மட்டும்தான் நாங்கள் பயிர் காப்பீடு திட்டம்னு சொல்லி அமௌண்ட் வாங்குறோம். வேறு மாதிரி இப்போ நம்ம கத்திரி பயிர் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து சாகுபடிலாம் யாரும் வந்து பார்க்குறதும் கிடையாது, இது பண்ணுறதும் கிடையாதுண்ணா. ஆனால் அதெல்லாம் இருக்குன்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து அலையணும் அப்படின்னு பண்ணுறதுனால நான் எங்களால் இங்கே விவசாயம் பார்க்குற டைமில் நாங்கள் போய் அங்கே போய் எதுவும் பண்ண முடியல. அவங்க வந்து ஃபீல்டுக்கெலாம் வரேன்றாங்க, யாரும் வந்து பார்க்க போகிற கிடையாது. ஒரு ஏக்கருக்கு இப்போ நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரும் இன்னும் உதவி செய்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ எங்களுக்கே சப்போஸ் நான் இந்த பயிர் ஒரு ஏக்கருக்கு பண்ணுறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபா கையில் காசு இல்லை, நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்களாக போய்ட்டு இதுக்கு ஒரு சிட்டா அடங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் அதுக்கே பேமெண்ட் அலையணும். அதுக்கு ஒரு வாரம் 2 வாரம் நாங்கள் அலையிற மாதிரி இருக்கனால தான் இது கொஞ்சம் நாங்கள் கவர்மெண்ட் காப்பீடுன்னு ஒரு இயருக்கு ஒரு 40,000 மட்டும் ஏக்கருக்கு வாங்கிட்டு இருக்கோம். விவசாயத்தில் நீங்கள் சந்திக்கிற பெரிய சவால் என்ன? ஆளாக இருக்கட்டும், இல்லை உர செலவு, மருந்து செலவு, விதை செலவாக இருக்கட்டும், நீங்கள் சந்தித்த பெரிய சவால்கள் என்ன? இப்போ இருக்கிற சவாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆள்கூலி மட்டும்தான் மெயின் சவாலாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 100 நாள் வேலை இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் எனக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா என் வயசில் வந்து 20 ரூபா ஒரு நாள். மத்தியானம் காலையில் 9 மணி டு நைட்டு மத்தியானம் 1 மணி வரைக்கும் 20 ரூபா ஆள்கூலி கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் வயசுக்கு 10 வருஷம் கூட ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா 170 ரூபா 200 ரூபா மதியானத்துக்குள்ளே ஆள்கூலி ரேட் ஏறி இருக்குது. இது எதனாலனா 100 நாள் வேலை மட்டும்தான். இந்த 100 நாளில் போய் வேலையெல்லாம் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் வேலை பார்க்குறதுனால ரேட்டு இப்போ ஜாஸ்தியாகுது. இப்போ அதனால தான் இந்த ரெட்டிப்பு மடங்கே எங்களுக்கு. எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிலோ 3 ரூபா விற்றாலும் 5 ரூபா விற்றாலுமே கத்திரிக்காய்க்கு வந்து எங்களுக்கு பெருசாக நட்டப்படமாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரூபா எங்களுக்கு காசு கைக்கு வந்தாலுமே நட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 20 ரூபாய்க்கு மேலே விற்றா தான் எங்களுக்கு லாபமாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா செடிக்கு பார்த்தீங்கன்னா ஆள்கூலிலேருந்து எல்லாமே அதுதான் ரேட்டு ஜாஸ்தியாக போய்ட்டுருக்கு. மற்றபடி மருந்துங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போகிறனால தான் இப்போ பஞ்சகாயம் இதெல்லாம் வரனால எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது உங்கள் சவால் இருக்கா? டிரான்ஸ்போர்ட் சவால் இருக்குண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நாங்கள் சொல்கிறேன், இங்கே வந்து வயலில் எடுக்கிற ரேட்டுக்கும் இங்கே சந்தையில் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு ஈவனாக லாபம் இருக்கும். மார்க்கெட்டில் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விலை தான் நிரந்தரமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற விலை வந்து கட்டுப்படி ஆனது மாதிரி இருக்காது.
அப்படிங்கும்போது எங்களுக்கு இங்கே நாங்கள் விற்கிறத வச்சு தான் எங்களுக்கு ஒரு லாபம் நஷ்டங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். நாங்கள் டிரான்ஸ்போர்ட் வெளியே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது எங்களுக்கு. சரி முடிச்சு. ஓகே சார். இப்போது அண்ணனோட விவசாய முறைகளை நம்மளுக்கு தெளிவாக எடுத்து வச்சாரு. அதுக்காக அண்ணா நன்றி. ஓகே நன்றிண்ணா.